அழகா கட்டிட்டு வழி நல்லா இல்லைன்னா என்னத்த சொல்லுங்க, என்னப்பா ஊடு அழகா கட்டிட்டு இருக்கிற வழி சரியா இல்லையப்பா, அந்த வழியை போய் வேற பக்கம் வைக்கத்தானே. அவருக்கு இருக்கிற வழியா தான், அந்த வழியில தான் வரணும். அந்த வழி கரெக்டா இருந்தா, உன் வழி கரெக்டா இருந்தா அந்த வழியில 1000 பேர் நடப்பாங்க. உன் வழி சரியில்லை, ஒருத்தர் கூட நடக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, நான் நடத்தின வழியில எல்லாம் நான் என்ன பண்ணேன், உங்களோடு கூட இருந்தேன். இஸ்ரேல் ஜனங்களோடு இருந்த ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பார். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் கூட இருந்ததாரா என்னன்னு தெரியல, எத்தனையோ வருஷம் தான் நான் ஆண்டவரை ஏற்று இந்த சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், நான் தான் ஜெபம் பண்ணா அந்த ஆண்டவருக்கு கண் தெரியல. நம்ம ஆண்டவர் கண் தெரியாதவர்ல, கண் இருக்கிறவர் கை தட்டு. நம்ம ஆண்டவர் கண் இருக்கிறவங்க. அதுதான் தாவீது சொல்ற பாருங்க, 65 சங்கீதம் 2ஆம் வசனம் வாசிங்க. 65 2ஆம் வசனம் வாசிங்க. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும். யாரு? யாரு? அப்போ இப்ப நீங்க தான் யாருங்க? மாம்சம் இருக்குது நமக்கு, ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, ஜீவன். இங்கே மாம்சமான யாவரும் பாத்தீங்கன்னாங்க உம்மிடத்தில் வருவார்கள். இங்க யாருன்னா தேவனுடைய ஆலயத்தை தேடி வரீங்கள, உங்க கூட ஏசு கூட கர்த்தருடைய கிருபை. அதுதான் பாருங்க, மரியாதை பார்த்து சொன்னாரு, கிருபை பெற்றவனே. இப்ப யார் தெரியுமா வாழ்க? இப்ப யார் தெரியுமா வாழ்க? இப்ப யார் தெரியுமா வாழ்க? கிருபை பற்றி அர்த்தமா இந்த விசேஷ கூட்டத்துக்கு வந்துகிற பார்த்தீங்களா, நீங்க தான் கிருபை பெற்றவர்கள். எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப்ல நோட்டீஸ் அனுப்பிச்சார், எல்லாம் டிலைட் பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப்ல நோட்டீஸ் அனுப்பிச்சார், டிலைட் பண்ணிட்டாங்க எல்லாம். அதே ஆனா நீங்க வந்துகிற பார்த்தீங்களா, நீங்க ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கீங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருடைய திட்டமே ஆசீர்வாதிப்பது தான் இருக்கு. அவருக்கு அதுதான் பிடிக்கும். இங்க சொல்ற அடுத்து சொல்ற பாருங்க, ஏன்னா படிங்க படிங்க ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. மாம்சம் பாருங்க, இந்த ஜீவன், இந்த உயிர், இந்த சதை இருக்கிறவெல்லாம் கடவுளை நம்ம மறக்கக்கூடாது, தேடி வரணும். கர்த்தரை பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களோட கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஹோட்டல்ல இட்லி வாங்கினா சட்னி பிரி, இட்லி வாங்கினா சாம்பார் சட்னி பிரி அப்படின்னு சொல்லல, போட்டுக்கிறான். இட்லி வாங்கினா சாம்பார் சட்னி பிரி. இப்ப இட்லி வாங்குவியா சாம்பார் சட்னி வாங்குவியா? பிரின்னு போட்டாங்க. நல்லா ஞானமா இருந்தா இட்லி சாம்பார் வாங்குவோம். கொஞ்சம் ஞானம் இருந்துச்சு, முன்னாடி போய் சாம்பார் இட்லி பிரி நீங்களே, சாம்பார் பிரி நீங்களே 2 ஊத்துங்கன்னா பேசுவோம். இட்லி வாங்கினதான் சாம்பார் பிரி. முதலாவது இட்லியை தேடு, அப்படி சாம்பார் ஆட்டோமேட்டிக்கா வரும். அல்லேலூயா. சாம்பாரை தேடக்கூடாது, இட்லி தேடணும். 2 இட்லி வாங்கினா ஒரு கப் சாம்பார் தருவாங்க, கொஞ்சம் சட்னி தருவாங்க. அந்த ஒரு சாம்பார்ல பாருங்க, எங்க வீட்டுல நானும் எங்க ஒய்ஃப் தான் 4 இட்லி வாங்குவோம், நல்ல இவ்வளவு சாம்பார் தருவாங்க. நாங்க 2 பேரும் சாப்பிட்டு என் பேருக்கு சோறு சாப்பிடுவோம். அவருக்கு மீறும் சாம்பார் சட்னியும். பாருங்க, சாம்பார் சட்னி பிரி, இட்லி வாங்கினா பாருங்க, இட்லி வாங்கினா சாம்பார் சட்னி பிரின்னு எழுதி வச்சுக்கிறான்னு என்ன பண்ணுவீங்க? போய் எங்க சாம்பார் சட்னி பிரியா தரீங்களா 2 சொம்பு ஊத்துங்கன்னா எப்படி ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணிடுறோம். இட்லி வாங்கு, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, சாம்பார் சட்னி எல்லாம் கூட வரும். கை தட்டி அல்லேலூயா. நீ நம்ம ஜனங்க சாம்பாரையே தேடி இருக்குது, கறியே தேடி இருக்கு, மீனே தேடி இருக்கு. இன்னதான் நம்ம தேடி ஆகிட்டோம்னாலும் என்ன பண்ணிக்கலாம், இன்னைக்கும் வியாதி தான் உடம்பு. ஏன்பா ஒரு வாங்கி கேட்கிற ராஜ்யத்துலேருந்து வாங்கி என்னத்த துண்டா, இன்னத்த துண்டை கேட்பாங்க. இன்னத்த துண்டா கிடையாது. தீபாவளி கொடுத்தாங்கல்ல அந்த இதெல்லாம் துண்ணை பற்றி அஜீர்ணம் ஆயிடுச்சு. ராஜ்யத்துலேருந்து ஏப்போம். கொக்கோ கோலா குச்சியா குச்சேன், இது குச்சியா குச்சேன், வாந்தி ஏத்தியா வெட்டேன். அல்லேலூயா. உனக்கு எது ஒத்துக்காதோ அதை நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு இப்படிதான் ஆயிடும்.
ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடினா நீ எது சாப்பிட்டாலும் உனக்கு எதுவுமே ஆகாது. அல்லேலூயா. கடவுளை விட்டுடக்கூடாதுங்க ஐயா. கடவுளை பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் நீ தேடுதெல்லாம் வரும். முதல்ல நம்ம எல்லாம் வசதி தேடுவாங்க பார்த்தீங்களா? வசதியை முதல்ல தேடாத, உன்னை வாழ வைத்த ஆண்டவரை தேடு. நீங்க சொல்றாரு அடுத்தது ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 21:22 அப்படி. அக்காலத்தில் என்னது இல்ல ஆதியாகமம் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். படிங்க. அதெல்லாம் கேட்கிறேன். என்னோட எங்க படிக்கிற பாப்பா. நீங்கள் செய்யற காரியங்கள் எல்லாவற்றிலும் பாத்தீங்களாங்க நம்ம சபை மக்களே, நீங்க செய்யற எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருக்காங்க. நீங்க எப்பவுமே நாங்க தனியான்னு சொல்லி நீ என்னைக்கு நினைக்காது. என்னை கைவிட்டாங்கன்னு நினைக்காத தம்பி. தரச்சி உன்னை யாரு கைவிட்டாலும் சரி கர்த்தர் நம்மோடு இருப்பார். நான் பாருங்க, நான் என்னுடைய பாருங்க என் குடும்பமே நம்ம மறந்தாலும் சரி, என்னை தாயின் கருவில உருவாக்கின தேவன் மறக்க மாட்டார். அல்லேலூயா. சொல்றாரு நீ செய்யற காரியம். அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றாரு பேசுறது, சார் நான் போயிடுச்சு வேணாம் சார், டாக்டர் சார் நான் போயிடுச்சு வேணாம் சார், போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்குறேன், ஆப்ரேஷன் பண்ணி பார்க்குறேன், அப்படி எதாவது ஆகலைன்னா பசங்க ஒன்று காரியம் செய்வாங்கன்ட்டாங்க. அதே ஆப்ரேஷன் பண்ணி பார்க்குறேன், போயிடுச்சிங்கன்னா ஓகே, படிக்கலைன்னா பசங்க காரியம் செய்வாங்க. சார் நீ ஒரு காரியம் செய்யணும் சார். டாக்டர் நீ ஒரு காரியம் செய்யணும் டாக்டர். டாக்டர் காரியம் நான் செய்ய மாட்டேன், பசங்க செய்வாங்க. ஆப்ரேஷன் நான் தான் செய்வேன். அல்லேலூயா. ஆப்ரேஷன்ல சக்சஸ் ஆகி போயிடுச்சுன்னு உண்டு, ஆப்ரேஷனுக்கு பண்ணி கண்ணு மூடினும் உண்டு. அல்லேலூயா. இங்கே நீ என்ன காரியம் செய்தாலும் உன் கூட கர்த்தர் இருப்பார். நம்பிக்கை இருந்தா ஒரு அணிலே போடு, நம்பிக்கை இருந்தா இன்னொரு அணிலே போடு. சின்ன குழந்தை கூப்பிட்டா கூட ஆண்டு இருப்பார். அதான் சொல்லுவாங்க, நீங்க என்ன காரியம், இப்ப வீடு கட்ட போறீங்களா, முதல் கர்த்தரை தேடு. கார் வாங்க போறியா, கர்த்தரை தேடு. பாருங்க, நீங்க நல்லா இருக்கணுமா, நல்ல நகை நட்டு சேர்க்கணுமா, அல்லேலூயா. நகை நட்டு சேர்க்கறதுக்கு ஆசைப்படாத, பரிசுத்தமா இருக்க ஆசைப்படு. பரிசுத்த அலங்காரத்தோட ஆசைப்படு. அல்லேலூயா. அலங்காரத்துல 2 அலங்காரம், ஒன்னு அலங்காரம் ஒன்னு அலங்காரம். அல்லேலூயா. ஐயா ட்ரெஸ் எப்படி பண்ணாலும் அழகா இருக்கும். கரெக்டுங்களா? எப்படி ட்ரெஸ் பண்ணாலும் அழகா இருக்கும் தம்பி. காரணம் ஒழுக்கம், அந்த டிசிப்ளின், அந்த காத்திருப்பு, அந்த கர்த்தரை நம்புது. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிற அப்படின்னு சொன்னாலே போதும். நம்மள ஆண்டவர் அவ்வளவு அழகா டேக் பண்ணுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே எல்லா காரியத்திலும் யாரு கர்த்தர் கூட இருந்தார், ஆபிரகாம் கூட. அதுக்கப்புறம் என்ன சொல்ற பாருங்க, அதே அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 16 படிக்க, 16 17 படிக்க, 22 பாருங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் அவனுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆபிரகாம் மாதிரி ஒரு சீமாவை யாரும் பார்க்க முடியாது. இதே கண்டி ராபர்ட்டா இருந்து எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து ஆண்டவர் சொன்னாரு, உன் பாவத்தை மன்னிச்சு உனக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டேன், உன் குழந்தை பிறந்துச்சுன்னா எதுக்கு நீங்க கொடுத்துடணும், நான் சொல்ற இடத்துல போய் வெட்டிடணும்னு சொன்னா நான் என்ன பண்ணி ஆண்டவர், ஓ இது மாதிரி ஆண்டவரே எனக்கு தேவை போயா. நானே எவ்வளோ ஆசைப்பட்டு எனக்கு ஒரு குதிரை சுவாரம் வரணும்னு சொல்லுவாங்க இருந்து, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதை போய் சாவிடுறேன், இனிமேல் நான் சர்ச்சைக்கே வரமாட்டேன். ஏன்னா அது மனுஷ புத்தி, ஆபிரகாமுடைய புத்தி அப்படி இல்லை. அவன் செய்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனோடு இருந்தபடினால்தான் இனத்தை ஜனத்தை எல்லாரையும் விட்டுட்டு தேவன் சொல்லுகிற இடத்துக்கு விசுவாசமா போன தொட்டான். இன்னைக்கு விசுவாசத்தின் தகப்பனாய் நீங்க நமக்கு இருக்கிற கைகளை தட்டி விசுவாசம். அதனால சொல்றாரு, நீ செய்த எல்லா காரியத்தையும் நான் உன்னோடு இருந்த தொடலாம், உன்னுடைய புத்திரன்னு கூட பார்க்காத, என் மேல அன்பு வச்சு எனக்காக நீ கொள்ள போனிய. உன்ன மாதிரி ஒரு உண்மை உள்ளவனு, உன்ன மாதிரி ஒரு உத்தமனு
உன்ன மாதிரி ஒரு கர்த்தருக்கு பயந்தவன் இந்த உலகத்துல நான் யாரையும் பார்க்கலன்னு சொல்லி அங்க சொல்றாரு பாருங்க. படிங்க. என்ன சொல்றாரு? எனக்கு நீ இந்த மாதிரி நீ நடந்தபடினாலே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பாருங்க. ஆபிரகாம் ஆசீர்வாதம் மேல ஆபிரகாமுடைய சந்ததியே வானத்தின் நட்சத்திரம் போல ஆசீர்வதிப்புன்னு சொன்னவரு இந்த ஆலயத்துல வந்து ஏன் உன்னை விட்டுட்டு வர ஆசீர்வாதம் இல்லாத சொல்லு ஐயா, சொல்லு தங்கச்சி. நீ முதலாவது கர்த்தருக்கு பயப்படு. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா 8 மணி ஆராதனையா 8 மணி ஆராதனையா 7:45 சபைக்கு வந்துடும். 9 மணி ஆராதனையா 8:30 மணிக்கு உள்ள வந்து உட்காந்து ஆராதனை பண்ணி நீ அமைதியா உட்காந்துப்பாரு. நீ அமைதியா இதெல்லாம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆனா ரொம்ப பேர் எழுதுமா ஆராதனை முடியும் போது தான் வந்து உட்காந்துக்கிட்டு, இல்லைன்னா சாட்சி சொல்லும்போது வந்து உட்காந்துக்கிட்டு, செய்தி கொடுக்கும்போது வந்துருக்கு, இல்லை ஒரு காணிக்க போடும்போது வந்துருக்கு. அல்லேலூயா. அப்படின்னு முதலாவது தெய்வ சமூகத்துல நம்ம வந்து காத்திருக்கும் போது தாங்க திரும்ப பெற முடியும். அல்லேலூயா. பாஸ்ட் மேல எல்லாரும் வந்துட்டாங்க, போய் பார்த்து நாடாடே என் பையா அவன் ஒன்று சொல்லுவான். எல்லாம் ஒரு 50 பேர் தான் உட்காந்துக்கிறாங்க, 60 பேர் வந்து போறாங்க. அல்லேலூயா. நீ முதல்ல வந்துடுங்க. நீ முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நீ தேடப்பட்டு இந்த ஆசீர்வாதம் அத்தனையும் தருவார். வானத்தின் நட்சத்திரம் போல ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் ஆபிரகாமே. ஏன் உங்களை ஆசீர்வாதம்? இங்க ஆபிரகாம் 3 கர்த்தர் அப்படிங்க. பூமியில இருக்கிற சகல ஜனங்களும் உன்னால ஆசீர்வாதம். பாருங்க, நீ இருக்கிற வீடு வாடகை வீடா இருந்தாலும் நீ ஜெபம் பண்ணும்போது அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆசீர்வாதமா மாறிடும். கை பேசுவா. நீங்க இருப்பாருங்க, நான் இருக்கிற வீடு வாடகை வீடு தான், 10,000 ரூபாய் வாடகை வீடு. ஆனா நான் அந்த வீட்டுல ஜெபம் பண்ண அந்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கான். அதுதான் நம்மளுடைய ஒழுக்கம். அதுதான் நம்மளுடைய நான் நல்லா இருக்கணும்னா நீ நல்லா இருக்கு. இப்போ நான் செட்டு போட்டுக்கிறேன். எதுக்கு நான் செட்டு போட்டுக்கிறேன் தம்பி? எதுக்கு நம்ம போட்டுக்கிறேன் கேளு. ஏன் 4 நாள் குளிக்கல, 4 நாள் ஆச்சு குளிச்சு. நான் ஏன் செட்டு பண்ணா? என் மேல அடிக்கிற செட்டு உன் மேல மனம் வீசணும். அதான் என் ஆசை. இப்போ வந்து ஐயா நீ குளிக்கல அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம். எங்கேயே வாங்குறீங்க சென்ட்டுன்னு கேட்டா ஞானம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பாருங்க, சென்ட் வாசனை தரும். இந்த கப்பை வந்து மரிச்சிடும் சென்ட். அதில் தான் செத்த உடனே சென்ட் அடிக்கிறாங்க. பாத்தியா, செத்த உடனே அங்காடி இங்காடி விஷயம் இருக்கும். ஏன்னா பாடி நாத்தம் வராது, சென்ட் நாத்தம் தான் வரும். அவங்கள பாருங்க, நம்ம இன்னாத்தான் அழகா இருந்தாலும் இன்னாத்தான் நம்ம டைடியா இருந்தாலும் உள்ள போன மூச்சு போயிடுச்சு, அவ்வளோதான் கப் அடிக்கும். பேசுவா அவ்வளோ பாய்சனு, அவ்வளோ நாத்தம். நம்புங்க, எலி செத்த கூட பாருங்க, நம்ம வந்து ரொம்ப மோசமான நாத்தம். என்ன சொல்ல பாருங்க, நீங்க எவ்வளவு அழகா இருந்தாலும் உங்க கையால சாம்பார் செய்து தங்க கரண்டியில எடுத்தா நல்லா இருக்குது, தகர கரண்டியில எடுத்தா நல்லா இருக்குது, அலுமினிய கரண்டியில எடுத்தா நல்லா இருக்குது, பிளாஸ்டிக் கரண்டி போட்டா நல்லா இருக்குது. உன் கையை விட்டவனே அப்படியே இருக்குது சாம்பார். சொல்லுங்க, உன் விரல் இந்த விரல் அந்த சாம்பார்ல பட்ட உடனே சாம்பார் அவ்வளவு கோவம் வந்து ஃபுல்லா நோட்சி. யார் நம்ம கையை வச்சு இந்த சாம்பார்ல இப்படி மூச்சு நாத்தம் நாருங்க? அப்போ சாம்பாரே மூச்சு நாத்தம் நாரும் போது உன் மூச்சு போயிடுச்சுன்னா நீ எப்படி நாருங்க? அதுவும் எங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் எடுத்து வரவங்க இடையே போவாங்கடா, தூக்க வரவங்க தூரம் போவாங்கடா. என்ன பண்ணா கப்பு எங்க அம்மா சாப்பிட விடுவாங்க. டேய் அமைதி எரிமேல் டேய் எடுக்கிற இடம் போவாங்க, தூக்க வரவங்க தூரம் போவாங்கடா. டேய் நீ 2 துண்டா ஆகி வேடா, தட்டை வந்து மாட்டிக்கடா, டேய் தூக்கு மாட்டிக்கடா. டேய் எதுக்குடா இந்த உயிரா? எதுக்குடா ஏன்னா டேய் அவனு டேய் இவனு டேய் அவனு
அவ்வளோ கெட்ட வார்த்தை தண்டர்பட்ட இங்கிலீஷ் எங்கள் அம்மா பேசுவாங்க. அதெல்லாம் போய்தோடு போயிடுச்சு. கை தட்டு. அவ்வளோ பேசுவாங்க எங்க அம்மா. ஆனா பேசணும்னு போயிட்டாங்க, திட்டுவாங்கன்னா நாங்க கை தட்டு. கை தட்டு. பேசணும்னு போயிட்டாங்க, திட்டுவாங்க நாங்க. காரணம் என்னோட கர்த்தர் இருந்தாரு, என் பாவத்தை மன்னிச்சார். ஹார்ட் அட்டாக் இனிமே பேச முடியுமா சொல்லுமா? கீபோர்டுக்காரர் ஹார்ட் அட்டாக் இனிமே பேச முடியுமா? சூப்பராக பாட்டி. எங்க பிள்ளைங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா நீ விசேஷமா வருவீங்க, குடிக்காரன் வருவ சாமி. சூப்பர் பிரேக். இந்த பேசும்போது உன்னிப்பா கேட்கறவங்க அந்த பிள்ளைங்கெல்லாம் அறிவாளி ஆகிடுவாங்க. இந்த பேசும்போது இது மாதிரி பண்ணிட்டு சத்தியமா சொல்றேன், லூஸ் ஆகிடும். சபையில வந்து ஒழுக்கமா இருக்குங்க. உட்காந்து இடத்த விட்டு மாறக்கூடாது. நானும் நிறைய பார்ப்பேன், உட்காந்தாலும் அங்கேயே உட்காந்துப்பாங்க. ஆனா ஒரு சபையில பார்ப்பேன், இங்க உட்காரணும் அப்படியே அறிவுங்க. உட்காந்து ஒரு இடம் தான் ஜபம் பண்ண பார்க்கணும், அங்கே இருப்பான். உட்கார்ந்த இடத்துல அப்படி நிப்பாருங்க. என்னதான் பாருங்க, நிக்க சொன்ன இடத்துல நின்று, நிக்க சொன்ன இடத்துல நின்று எதையா திரும்பி பாருங்க. பாக்குறேன் என்று பாருங்க. என்ன நிக்க சொன்ன இடத்துல நின்று நிக்காது, நான் வேற இடத்துல நின்னா சரியான லூசி. அந்த இடத்துல உங்களுக்கு அங்க போய் நின்று கரண்ட் இதுதான் வீட்டு கை தட்டு இருந்தாலே ஐயோ பட்டுன்னு கட்டுவான். ஆண் குள்ள மக்கள் பாக்கலையா? சும்மா டப்பால் வந்து இதுதான் வெடி டப்புன்னு வச்சிருவான் மனுஷன். இருக்கிற இடத்த போட்டுட்டு இல்லாத இடத்துல போய் நின்று இருக்கான். அந்த பேச்சுக்கு நான் ஆளாகிறேன். நீ ஆயிடுங்க. இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டா இருந்தா தர வேண்டிய ஆசீர்வாதத்தை கரெக்டா தருவார். கை தட்டு. சொல்ல பாருங்க. சோத்திரம். யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒரு பாட்டு ஒன்று கேட்பீங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். என்ன மகன்? இது 4 நாள் சோர்ந்துள்ள மாதிரி படிக்கிறீங்க. நல்லா படிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அப்ப நாளைக்கு என்ன கிழமை? எவ்வளவு டாப் வந்து இந்த வசனம். இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை பரிசுத்தமாக்குறதாங்க விசேஷம். அதுக்காக 2 பக்கெட் தண்ணி ஊத்தி கூடாது. 1 பக்கெட் தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல, சிக்கனமா குளிச்சிடணும். நான் குளிப்பேன். என் பொண்டாட்டிக்கு 1 கேன் தண்ணி, எனக்கு 1 கேன் தண்ணி. என் வீட்டுக்கு தண்ணி ரொம்ப கஷ்டம், அதனால மினரல் வாட்டர் தான் குடிக்கிறேன். கை தட்டி. அல்லேலூயா. பாருங்க, 1 கேன் தண்ணி இருந்தாலும் நம்மளை சுத்தப்படுத்திக்கிறீங்க. உங்க சரீரத்தை எந்த அளவுக்கு நீங்க ஆக்டிவா நீங்க பரிசுத்தமா வச்சுக்கிறீங்களோ, அப்ப அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாக்குள்ள கர்த்தர் வருவார். அல்லேலூயா. உலகத்துல எவ்வளவு கோடி கோடி கோடியா கொடுத்த எது ஒண்ணா வாங்கலாங்க. எத்தனை கோடி கொடுத்து வாங்கலாம். ஆத்மா வாங்க முடியுமா? சொல்லு தம்பி, ஆத்மா வாங்க முடியுமா? கோதுமாவு கூட வாங்கிக்கலாம். இப்போ கோதுமை மாவு, இட்லி மாவு, புட்டு மாவு, எல்லா மாவும் ஆசீர்வாதம் மாவுல வந்துச்சு. மாவு பேர் கூட ஆசீர்வாதம். அன்னைக்கு என் பொண்ணு சொல்லிட்டு, டேய் பாவுல ஆசீர்வாத மாவு 2 கிலோ வாங்கினோட தாத்தா கேட்டாரு. ஏன்னா கடன் வாங்க தாத்தி பணி வந்து ஏன் மேல நான் கடன் வாங்கினேன். போய் 2 கிலோ மாவு வாங்கிட்டாங்க. ஆனா ஆத்மா வாங்கிட முடியுமா? யாரும் தொட முடியாத ஒரு இடத்துல இருக்குது ஆத்மா. அதுதான்
எலும்பால கூடு கட்டி நரம்பாலை செய்து சதையால மூடி இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு. அதுதான் உனக்குள்ள ஒரு விசேஷம். ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்துக்குள்ள இருக்குதான் என் ஆத்மா. இந்த ராபர்ட் செத்துட்டா கூட என் ஆத்மா சாவாது. இந்த ராபர்ட்டுடைய சரீரம் மண்ணுக்கு போயிடும். இந்த ஜீவன் அந்த ஆத்மா அங்க போய் சேர்ந்துடும். அங்க போயும் பாடும். கைது அங்க போயும் பாடும். பூமியில இருக்கும் போது பாடு. அதான் இங்க சொல்றாரு. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை என்ன பண்ணிக்கிறீங்க? ஜெபம் பண்ணிக்க. ஆமா. அல்லேலூயா. அப்படின்னா எப்படி பரிசுத்தம்? எப்படி? அம்மாம் சோப்பு போட்டு குடிச்சிருக்கீங்களா? 60 வருஷம் சோப்பு போட்டு 100 வருஷம் போட்டு சோப்பு போட்டு குடிச்சாலும் உன் கப்பு போகாது. என் ஆண்டவருடைய வார்த்தை உன்னை பரிசுத்தமாக்கி ஆண்டவருடைய வார்த்தை உன்னை பரிசுத்தமாக இங்கே உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு அற்புதம். எப்போ? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. கண்டிப்பா சொல்றேன், பிராமிஸா சொல்றேன். இந்த கூட்டத்துக்கு வந்துக்கிற அக்கா தங்கச்சி உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். போது கேட்டு அதே வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இந்த கூட்டத்தில் யாராவது குழந்தை பாக்கி எல்லாரும் வந்திருக்கிறீங்க? கொஞ்சம் கை தூக்கு. யாரும் வந்திருக்கிறீங்களா? நல்லா கை தூக்கு. ரைஸ்லாம் உங்க 2 பேரும் தான் கர்த்தர் எனக்கு என் மைண்டில் தந்தார். கை தூக்கு. உனக்கு ஒரு பையன் குழந்தை பிறகு கை தரு. அதே ரைஸ்லாம் உனக்கு ஒரு பொண்ணு பிறகு போறான். அதான் ஆசை. அவன் தான் கடைசி சோறு போடுவா. கை தட்டி. பையன் சாப்பிட போட மாட்டான். தம்பி பொட்டாட்டி வந்தோடனே ஓடிடுறான். அப்பா அம்மா மறந்துடுறான். ஆனால் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு பையன் பிறந்தா அவங்களுக்கு ஒரு ஆக்டிவ் பையன் பிறந்துடுறான் பார்த்தா. ஆனால் பொண்ணு தான் சோறு போடுவான். ஆமாங்க. எனக்கு பாருங்க, எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். ஆனால் பாருங்க, என் மகன் தான் எனக்கு அப்பப்போ சாப்பாடு செய்து எங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறான். பேசலாம். அதனால உன் பொண்ணு உன்னை காப்பாற்றுவான். அவனுக்கு டெபரால் பேர் கை தட்டு. ராபர்ட் செத்துட்டா கூட நீ பேர் வைக்கணும். உன் பையனுக்கு சிம்சோன்னு பேர் வைக்கணும். கை தட்டு. சிம்சோன் பேர் வைப்பியா? அடுத்த வருஷம் இதே நான் வரும்போது உங்க 2 பேர் கையில குழந்தை இருக்கும். அதே நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கணும். அப்பாக்கு ராபர்ட் அப்பாக்கு ட்ரெஸ் எடுத்துக்கணும். நல்லா எதுக்கு எடுக்கிற மாதிரி அவரு தான் எடுத்துக்கணும். பாவம். ஏன்னா அவரு உட்காந்துக்கிறார்ல. எடுப்பீங்களா? ட்ரெஸ் எடுப்பீங்களா? பாருங்க, ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு நீ ஆசீர்வாதத்தை தர. ஒரு ஊழியக்காரர் பாருங்க, கடவுளை நேர பார்க்கலாம் முடியாது. ஊழியக்காரர் மூலம் தான் பார்க்க முடியும். ஆனால் அடுத்த வருஷம் வரும்போது உன் கையில் ஆண் குழந்தை இருக்கும். கைத்தட்டு. கை தட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆயா கூட கேட்கற கைத்தட்டு. எல்லாம் வேற கைத்தட்டு. பேசணும். அதே மாதிரி சொந்த வீடு கட்டுவீங்க. பேசலாம். உன் குடிகார கணவன் திருந்துவான். தம்பி, நீ ரட்சிக்கப்பட்டுக்கிற. உன் குடும்பத்தில் யாரெல்லாம் ரட்சிப்பில்லை அவங்களாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அதே நோயம். அதான் சொல்ற, முதலாக உங்களை நீ பரிசுத்தமாக்கும். நாளைக்கு கர்த்தர் ருசிக்கும். நம்ம படிக்கிற பிள்ளைங்களாம் கர்த்தர் நல்ல குவாலிஃபிகேஷன் இருப்பாங்க. நல்ல விசேஷத்தை ஞானத்தில் வருவாங்க. நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைங்க அறிவுள்ள பிள்ளைங்களா மாறுவாங்க. ஆசீர்வாதமா மாறுவாங்க. இங்க சொல்றாரு பாருங்க, நான் முடிக்க போறேன். அதே நோயம். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு நாளைக்கு உங்கள் நடுவில் அலையோயா பாருங்க. இந்த ராபர்ட் ஐயா இல்லைனாலும் என் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அவர் சொன்னபடி நடத்துவார். கைதல். அவர் சொன்னபடி சாதாரண சொன்னார். ஏற்ற காலம் வரும்போது உன் கையில புத்திர சுவாயு இருக்குன்னு சொன்னார். ஏற்ற காலம் வரும்போது அந்த கர்ப்பத்தின் கனியை தந்தாரு. ஈசாக்குன்னு பேர் வச்சார். நீ சிம்சோன்னு பேர் வை. அதே நோயா, நீ சிம்சோன்னு பேர் வை.
அவனை சாட்சியா வளரு. ஒழுக்கத்தை சொல்லி இருப்பாரு. சபைக்கு ஒழுங்காய்க்கும் அவன் பையன். அல்லேலூயா. அடுத்து நான் முடிக்கிறேன். அதே யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி மோசேயோடு இருந்தது போல நல்லா ரெண்டு கையை தட்டி நல்லா கையை தட்டி நான் மோசேயோடு இருந்தது போல பாருங்க. அங்க படிக்கும் போது அங்க புல் ஸ்டாப்லாம் வச்சிருக்கேன். நான் மோசையோடு இருந்த போல உங்க கூட இருக்கிறேன். இது வந்து ஏமாத்துற மாதிரி பேசுது. நான் இருக்கிறேன்ல, நீ எதுக்கு ஆயிடுவா? அப்படி சும்மா ஆறுதல் படுத்துறது. ஆனா இது ஆறுதல் இல்லை, உறுதி. எப்படி உறுதிப்பட்டது? நான் பாருங்க படிக்கிறேன். நான் 3ஆவது படிச்சோம்னா 3 ஸ்டாண்டர்ட், மைக் ஸ்டாண்ட் கிடையாது, 3 ஸ்டாண்டர்ட். அல்லேலூயா. ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிரியாணி, 3 ஸ்டாண்டர்ட் படிச்சது. அல்லேலூயா. ஒரு வாத்தியார் சொல்றாரு, அது 3 ஸ்டாண்டர்ட் இல்லப்பா, 3rd ஸ்டாண்டர்ட். நான் சொன்னேன், உனக்கு அது ஸ்டாண்ட், எனக்கு 3. அல்லேலூயா. ஒரு வாத்தியார் சொல்றாரு, அது 3rd ஸ்டாண்டர்ட் பா. சார், நீ படிச்ச படிப்புக்கு அது 3rd, நான் படிச்ச படிக்கு 3. அல்லேலூயா. பாருங்க என்ன மாதிரி பெரிய பெரிய படிப்பாளையெல்லாம் அப்படி கை கட்டிக்கிறாங்க. காரணம் கர்த்தருடைய கிருபை. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கு. அதான் சொல்றீங்க, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லேலூயா அறிந்து அறியும்படிக்கு ஐயோ நல்ல 2 கையை தட்டி 2 கையை தட்டி 2 கையை. ஹalleluya. நம்ம சபையில 2 மேரேஜ் நடக்குது. கை தட்டி 2 மேரேஜ் நடக்குது. சொல்லுங்க, 2020 ஆண்டு 2 மேரேஜ் நடந்து போற பசங்க கை கொடுங்க பசங்க. ஹalleluya. அந்த பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீங்க சொல்றது என்ன? நான் மோசடி இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன். நான் உன் கூட இருந்துட்டேன்னா நீ நினைக்கிற காரியத்தெல்லாம் நான் ஜெயமா மாற்றுவேன். இதுதான் டாபிக். நான் உன் கூட இருந்துட்டேன்னா நீ நினைக்கிற காரியெல்லாம் நான் செய்வேன். நீ என்னதான் நினைக்க, ஆனா எதிர் விட்டு நினைக்காத. வாங்கணும் எதுக்கு சொல்லணும், எதிர் விட்டு வீட்டுக்காரன்னு வாங்கினான்னு பார்த்து நீ கேம் பண்ணிட்டு எதிர் விட்டு வாங்காத. உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரட்சிக்க பண்ணணும்னு ஜெபம் போடு. கை தட்டி உன் கூட இருக்க ரட்சிக்க பண்ணணும்னு ஜெபம் போடு. அதனால இப்படியெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு நம்ம தேடும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரு. நம்ம பரிசுத்தமாய் கொள்வோம். அதுதான் நமக்கு விசேஷம் சொல்லி இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கும் சபை மக்களுக்கும் இங்க முடிக்கல. அதுவே கை தட்டுகிறீங்க. சரியான ஆரியா நீ எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் கை தட்டுவாங்க. நீ கை தட்டுறது உன்னை பார்த்து அதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் நடத்தினாலும் நாங்க உட்காந்துப்போம் அப்படின்னு இதுக்கு கை தட்டாத உட்காந்து நீ கை தட்டிட்டு படி அடிக்கலான்னு பாக்குற. இங்க பாருங்க, ஆசீர்வாதம் எது தெரியுமா? எவ்வளவு பேர் சொன்னாரு, அவ்வளவு பேர் வரல. ஆனா நீங்க வந்து உண்மையிலே என் மனசார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்போது காட்டிலும் 1000 மனிதர்கள் தேவ சித்தம் 60 வருஷம் ராமடையா தேவ சித்தம் இருந்து வரும்போது இந்த 2 பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை பையன் தருவது போறாரு. அதுங்க கையா மூயா நீங்க கத்தி நிற்க போகுது. அதே மாதிரியா பேசலாம். ரட்சணியின் சந்தோஷத்தை என் கண்கள் காணும் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியிருந்தா அவர் சொல்லியிருக்க மாட்டார். அவர் உண்மையா இருக்கிறதோடுதான் அவர் ரட்சணியின் சந்தோஷத்தை தர்றாரு. அடுத்த வருஷம் இதே தீபாவளிக்கு தேவ சித்தம் இருந்தா
ஆனா இப்போ நீங்க இவ்வளவு நேரம் உட்காந்து பார்த்துங்க, அடுத்த வாட்டி என்னை கூப்பிட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்படிங்கிறது உங்களுடைய மைண்டு. அல்லேலூயா. 1 மணிக்கெல்லாம் பாஸ்டர் முடிச்சுருவாரு, என்ன மணி எழுத்துன்னு காட்டுறாங்க, ஏதாவது அறுத்து விட்ட கோயில் மாதிரி அப்படின்னு 2 பேரும் திட்டின்னு போய் எனக்கு கேட்குது, நீ எவ்வளோ நேரம் வேணா பண்ணு அப்படின்னு சொல்றதும் தெரியுது. ஆனா இப்ப எல்லாருக்கும் பசி டைம் வந்து விட்டது, அதனால நானும் முடித்து விடுகிறேன். கைத்தட்டு. அதாவது பாருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா முதலாவது கர்த்தரை தேடணும், 2வது அவருடைய ஒழுக்கமா இருக்கணும், அவர் கொடுக்கறத அழகா சாப்பிடணும், அவருக்குள்ள நீங்க மனமகிழ்ச்சியா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். நீங்க பரிசுத்தமா இருக்கும்போது கர்த்தர் நீங்க நினைத்த காரியம் கர்த்தர் செய்வார் சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய மகன் கூட பார்க்காத, கர்த்தருக்காக அந்த மகனை கொடுத்தான். அல்லேலூயா. கர்த்தருக்காக அந்த மகனை கொடுப்பதை, அந்த கத்தி எடுத்து அந்த சப்ஜெக்ட் நீங்க படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கத்தியை ஓங்கும் போது அதே ஓங்கிட்டு தானா அந்த குழந்தை இறந்துருக்கும். ஆனா கர்த்தர் பார்த்தாரு, என் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறீ, என் மேல இவ்வளவு உயிர் வச்சிருக்கிறீ, என் மேல உயிரை வச்சுக்கிறேன், உன் பிள்ளையோட உயிரை எடுக்க போயிட்டேடா, உன்னை போல ஒரு நீதிமான நான் பார்க்கலன்னு சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, நீங்க சோர்ந்தெல்லாம் போகக்கூடாது. ஓகே, ஹாப்பியா போகணும். முடிஞ்சு போகும்போது 32 பல்ல காட்டிங்க போகணும். காரணம் வெளியே சொன்னோம், காய்ச்சல் தானே நல்லா தான் மேல போய் வந்தாலே லூஸ் ஆகிடுறாங்க. அல்லேலூயா. ஐயா, நீ வெளியே சிரிக்கூடாது, உள்ள சிரிக்க. ஒரு பையன் நீங்க கேட்கிறான், ஐயா நீங்க சிரிக்க சிரிக்க மெசேஜ் கொடுப்பேன், எப்ப சிரிப்பேனா? நான் சொன்ன ரோட்ல சிரிச்சேன்னா என்ன பைத்தியக்காரன் சொல்லிட்டு போயிடுவாடா, சபைக்கு வாடா சிரிக்க வைக்கிறது. நம்ம பார்த்து சபையில தானே நம்ம சிரிக்கணும். அதனால எம்ஜிஆர் பாட்டு பண்ணார்ல, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனந்த சிரிப்பு. ஆலயத்தில் நீ சிரிக்கும் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. கைதட்டு. ஆலயத்தில் நீ சிரிக்கும் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. அப்படி சிரிக்கணும். ஒரு ஆயா சிரிக்குது திருப்பூர்ல, வாய் இருட்டாக்குது. ஆயா சிரிக்குது, வாய் இருட்டாக்குது. காரணம், ஆயாவுக்கு பல்லு இல்லை. பேசுவோம், உங்களுக்கு பல்லு இருக்கு. நல்லா சிரிங்கய்யா, வாய் விட்டு சிரிங்கய்யா, நோய் விட்டு போயிடும். டாக்டர் போய் சிரிச்சா, டாக்டர் போய் சிரிச்சீங்கன்னா, சார் நான் ஜுரம் வந்துச்சு சார், எப்போ பூச்சி இந்த லூசு போடுறாங்க ஒரு ஸ்டாம்ப், அன்பர் பைதகராசு. அதே பாஸ்டர் தேவைப்படுற ஆண்டவரே, இந்த மென்டல் சீக்கிரமாக குணமாகி ஆண்டவரே, சூத்திரம் 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 மென்டல் ஆவி இயேசுவின் நாமத்துல மென்டல் ஆவி கட்டுகிறேன். எங்க வந்து ஆஸ்பத்திரியில. ஆனா இங்க சிரிச்சினா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆட்கொள்வார். கைகளை தட்டி ஒரு பாட்டு பாடி முடிக்கிறேன். சத்தம் பேச்சு கேட்காத பாருங்க, உன்னை தள்ளிடுவான் படுகுழியிலே.
சந்தோஷமா நீங்க உட்காந்துக்கிட்ட பண்ண எங்கால எங்களுக்கு பூச்சிடுவாங்க, எங்களுக்கு பூச்சிடுவாங்க தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி பண்றாங்க. ரொம்ப பேர் அப்படியே அப்படியே திட்டி நிற்கிறோம். ஓகே, அதனால ஹாப்பி கிடையாது. இதுதான் விசேஷம். அந்த விஷயத்தை ஆவிய கத்துக்கிட்டாங்க. எனக்கு வேற ஒண்ணு கிடையாது. ராபர்ட்டே சும்மா ஒரு கருவி, இந்த கருவியை பயன்படுத்துறாங்க. அவ்வளவுதான். ராபர்ட்டே பெரியார் கிடையாது. என்னை யாரும் நல்லூர்னு யாரும் சொல்றாதீங்க. இயேசு மாத்த நல்லவர். நல்ல வாய்ப்பு கொடுத்து ஐயா நன்றி சொல்லி விடைபெறுவது உங்கள் நன்றி. டாக்டர் ராபர்ட்டே இப்போ கையில தட்டு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அருமையான தெய்வ மனிதன் நம்மோடு கூட அவருடைய சாட்சிகளையும் விசேஷமான தேவ வார்த்தையும் பாடல்களையும் பாடி நம்மை நடத்தியிருந்தார். அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் அவரை பயன்படுத்தினார். அதுக்காக ஸ்தோத்திரம் அனுபவம். தொடர்ந்து அவருடைய ஊழியத்தையும் அவர் குடும்பத்தையும் தேவன் அவர் போக்குவரத்தையும் சரீர சுகபலத்தையும் தந்து இன்னும் அவருடைய ஊழியத்தை செய்ய கிருபை தரும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அருமையான ஐயாவுடைய கேசெட்டு விற்பனைக்கு இருக்கிறது. தேவைப்படுகிறவர்கள் அதை பணம் கொடுத்து வாங்கிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எஸ், லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாமே நியூ பாடல் பாருங்க. இப்போ டெக்னாலஜிலாம் ரொம்ப இது வந்துச்சு. அதனால உங்களுக்கு சிடியை லேப்டாப்பில் போட்டு நீங்கள் என்ன சொல்கிறேன் பின் டிரைவரு இந்த மெமரி கார்டு உங்கள் செல்லுலலாம் ஏற்றிக்கலாம். ஏன்னா காலம் வந்து இப்போ ரொம்ப ஸ்பீடாக போகுது. அதனால் வந்து இப்போ சிடி வாங்கி நீங்கள் லேப்டாப்பில் போட்டு நீங்கள் வச்சுங்க. இப்போ எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வாங்க முடியாதது ஒன்று கத்தோடைய பாட்டு தான். அதை நீங்கள் மிஸ் பண்ணாத. நிறைய பேர் செல்லில் பார்த்தா சினிமா பாட்டு தான் இருக்குது. காலையில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன், ஊழிய கண்ணான்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டேன் தோதரையாங்க. அல்லேலூயா. சரி, ஒரு பாடலை பாடும்போது கத்திரிக்கு காணிக்கை சொல்லுங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.